நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையோட பொறுப்பாளரா இருக்கேன். காலையில எத்தனை மணிக்கு மாநில முக்கிய பொறுப்பாளர்கள் சாட்டை துரைமுருகன் அண்ணா, கோவை முருகன் அண்ணா, அப்புறம் இசைமதிவாணன் அண்ணா 3 பேருமே 9 மணிக்கே வந்து நேர்மைக்கு உள்ள போயிட்டாங்க. இப்ப மணி 5 மணி கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமா நாம் தமிழரோட வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாருமே இங்க வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். என்ன ஏதுன்ற எந்த உறுதியான தகவலும் இல்ல. ஒரு மர்மமான மனநிலையில தான் நாங்க இருக்கோம். ஆனா எது வந்தாலும் சந்திப்போம். சட்ட ரீதியாவும் சந்திப்போம், அரசியல் ரீதியாக சந்திப்போம். இல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்ற, அவங்க சாப்பிட்டாங்களா என்னது அந்த தகவல் உட்பட எந்த தகவலுமே வரல. நாங்க உள்ள இருந்து என்ன முடிவு வந்தாலும் அது எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கும். இந்த கேள்வி நிறைய சர்ச்சைக்குள்ளான பதில்களை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து சீமான் அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு தெரியும். அவங்க மேல கை வைக்கும் பட்சத்துல அது எப்பேற்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தும்ங்கிறது தெரியும். அதனால வந்து அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை முக்கியமா வந்து ஊடகத்துல யூடியூப் மூலமா பிரபலமா இருக்கவங்க மேல கை வைக்கணும். அப்பதான் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையும் தவிர்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் பெற முடியும் அவங்க நினைச்சிருக்கலாம். முக்கியமா வந்து தம்பி தென்னகம் விஷ்ணு எல்லாம் வந்து சீமான் அண்ணாவோட சொந்த ஊரை சேர்ந்தவர். அப்ப இப்படி இருக்கும்போது அப்ப சொந்த ஊர்ல ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, இங்க இருக்கிற இவரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, இந்த சர்ச்சைகளை கிளப்பி மத்த ஊடகங்கள்லாம் பேசுது இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 பேர் இவங்க 3 பேரை எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. துரைமுருகன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு. அவங்க மேல ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கு. அப்ப அவர் மேல இங்க வழக்கு போட்டு அப்ப இன்னும் கூட மக்கள் கொஞ்சம் அதிகமா என்ன ஏதுன்னு பாப்பாங்கன்றதுனால அவங்க என்னமோ இது எங்களோட பார்வை, இது யூகம் அவ்வளவுதான். அப்ப வந்து யார மேல போட்டா வந்து நல்லா சர்ச்சை ஆகும் அப்படின்றத பார்த்து தேடி பிடிச்சு போட்ட மாதிரி தான். நாங்க சந்திப்போம், ஏதோ ஒன்னாலும் இல்ல எந்த தகவலுமே கிடையாது. நாங்க ஒரு 8 மணி நேரமா இங்கதான் நிக்கிறோம், தொடர்ச்சியா நிக்கிறோம். அவங்க பத்தி எந்த தகவலுமே எங்களுக்கு கிடையாது. இல்ல வெளில வராம எதுவும் இருக்க முடியாது. வெளியே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே ஆகும். அது சட்ட ரீதியா எதுவா இருந்தாலும் தயாரிக்க எல்லா வகையிலும் நாங்க ஆயத்தமா தான் கட்சி உறுதுணையா தான் நீங்க நிக்கிறீங்க. நாம் தமிழர் நிர்வாகிகள் எங்களுக்குன்னு வந்து யாரையும் வந்து நாங்க வண்டி வச்சு உணவு கொடுத்து பணம் கொடுத்து மது கொடுத்தெல்லாம் கூட்டிட்டு வரல. எல்லாருக்கும் இன்னைக்கு வழக்கு இருக்கு. இன்னைக்கு ஒர்க்கிங் டே. எல்லாருக்கும் அவங்கவுங்க சொந்த வழக்குகள் இருக்கு. எங்களோட ஒரு நாள் வருமானத்தை, எங்களோட சொந்த வேலைகளை மத்த நண்பர்கள் கிட்ட கொடுத்து நாங்க காலையில இருந்து இங்கேதான் நின்றுட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கே நின்று என்ன எதுவும் சந்திச்சுட்டு தான் போவோம். பெண் நிர்வாகிகள் இருக்காங்க, ஆண் நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்கவுங்களோட சொந்த செலவுல வந்து கட்சிக்கான வேலையை பார்த்துட்டு போவாங்க. இப்ப உள்ள போன 3 பேரும் வந்து சொந்த லாபத்துக்காக ஏதோ குற்றம் செஞ்சுட்டு உள்ள போனவங்க கிடையாது. அவங்க கட்சிக்காக இந்த நாட்டு மக்களுக்காக போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்காக எங்களால முடிஞ்ச எல்லா விதமான உதவியும் செய்வோம். அதுக்குதான் வழக்கறிஞர் பாசறை இருக்கு. அதுக்குதான் நாங்க நேற்று முன்தினம் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டதே வந்து எல்லா சூழ்நிலையும் வந்து உறுதுணையா நிக்கணும், சட்ட ரீதியா எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும். வழக்கறிஞர் பாசறையில இருக்க கடைசி பொறுப்பாளர் வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமா எல்லா அறிவுமே கொடுக்கப்படணும். எல்லா வழக்கறிஞருமே வந்து இதுல ஆஜராக போறது யாரும் மூத்த வழக்கறிஞர் ஆஜராவாங்க. ஆனா எல்லா வழக்கறிஞர் பொறுப்பாளர்களும் எல்லா பிள்ளைகளுமே வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னா எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாருமே தயாரா தான் இருக்கும். சீமான் அவர்கள் நானே நேரடியா இனிய ஆபீஸ் போயிட்டு நானே சொல்ல போறேன். அவர் எப்போ வரதுக்கு அறிகுறி? இப்ப அவங்க சேலத்துல இருக்காங்க. அப்புறம் வந்து நாம் தமிழர் முக்கிய ஒருங்கிணைப்பாளர்கள் எங்க கட்சிக்குள்ள எங்களுக்கு சில முக்கிய வேலைகளும் இருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க 3 பேரை கூப்பிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்க்க வந்திருக்கோம். தேவைப்பட்டா நிச்சயமா எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் வருவாங்க.